ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலே எந்திரிக்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. காலையிலே வந்துட்டு தூறல் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கம்லாம் அப்படி இருக்கும்ல கிளைமேட், அது மாதிரியே இருந்துச்சு காலையில் எந்திரிக்கும் போதே. காலையில் எப்போ எந்திரிக்கும் போது வெயில் அப்படியே சுல்லுன்னு மூஞ்சில் அடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதோடு எந்திரிச்சு புகழ் பாப்பாவுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணலான்னு போயிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப முடி வளர்ந்துச்சா, ஸோ அதனால் டிஸ்டர்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் ஹேர் கட் பண்ணுற இடத்துல ரொம்ப அழுக. ஸோ என்ன அவங்களால முடியல. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் எங்களால் எடுக்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வரும்போதே வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு 1/2 kg. டைம் வேறு ஆயிடுச்சா, நரேஷ்க்கு வேறு செஞ்சது வேறு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டர் சிக்கன் செய்யலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன் நரேஷ்கிட்ட. அப்புறம் பட்டர் வேறு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கிரேவியே பண்ணிட்டேன். பட்டர் சிக்கனுக்கு முன்னாடி மசாலா போட்டு எப்போவும் மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரியே பண்ணிட்டேன். சிக்கனை நல்லா மசாலாவில் வேறு ஊற வச்சிட்டோமா, ஸோ அதனால் கிரேவிக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக. அதுக்கப்புறம் நரேஷுக்கு சாப்பாடு வேறு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்துட்டு ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்டு இருக்கவும் தூங்கிட்டா. சரின்ட்டு மதியானம் சாப்பிடுவான்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எந்திரிச்சா. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.